அசிரியா ராஜாவின் சேனாதிபதிகளை வரப்பண்ணினார். மனாசே முள்செடியில் பிடித்து 2 பெண்களை சங்கிலியான கட்டி ஆண்டவர் பார்த்தார், இந்த ராஜாவுக்கு ஒரு சிக்ஷை கொடுத்தா தான் சரியாக இருக்குன்னு சொல்லி 2 எதிராளிகளை வரவழைச்சி இந்த ஆளை இந்த இடத்த விட்டு அடுத்த நாட்டுக்கு என்ன செய்யுங்க, நாடு கிடச்சிருங்க அப்படின்ட்டார். அவங்க எல்லோரும் பார்த்தாங்க. மனாசே என்ன செய்தாங்களாம், முள் செடிகளில் பிடித்து 2 சங்கிலி பெண்களை சங்கிலியால் அவனை கட்டி வாவிலோனுக்கு என்ன தூக்கிட்டு போகிறாங்க. பொருட்களை தூக்கிட்டு போகிற மாதிரி என்ன செய்தாங்க, தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போனவர் என்ன நினச்சிருப்பார், ஐயோ நம்ம எப்படி சூழ்நிலையில் எப்படி இருந்தோம், இப்போ கடைசியில் எதிராளி நம்மளோட பிடிச்சி கொண்டு போயிட்டாரேன்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பார். அடுத்த வசனத்தை படிப்போமானா, இப்படி அவன் நெருக்கப்படுகையில் ஒரு தேவனாய் கர்த்தரை நோக்கி கெஞ்சி பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அந்த தாழ்மை தான் ஆண்டவருடைய இரக்கத்தை கொண்டு வருது. அந்த தாழ்மையான ஒரு சூழ்நிலை தான் அவருக்கு ஒரு வாழ்வை கொண்டு வருது. ஆக இனி வேறு வழியே இல்லை, நான் செய்தது தவறுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சிதலுக்கு இறங்கி ஜெபத்தை கேட்டு திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது பழையபடி ஆண்டவர் அங்கேருந்து எங்கே கொண்டு வந்தார், சொந்த இடத்துக்கு சொந்த ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வராரு. இந்த மாற்றம் அவருக்குள்ளே வந்ததுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், முதலாவது அவருக்குள்ளே பெருமை இருந்துச்சு, அதனால தான் பதவியை விட்டு ஓட வேண்டிய போச்சு. பிறகு என்ன பண்ணார்னா தாழ்மையாக நடந்து கொண்டதுனால கர்த்தர் அவருக்கு இறங்கி பழைய இடத்துக்கே கொண்டு வந்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நம்மளை என்றைக்குமே கடவுளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன குணம் இருக்கணும், தாழ்மை எப்போவுமே இருக்கணும். பெருமைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுத்துடவே கூடாது. அப்போ என் நாமம் தரிக்கப்பட்டுள்ள என் ஜனங்கள் தங்களை, மனாசே ராஜா தாழ்மையோடு நடந்துக்கிட்டார். கர்த்தர் அவருக்கு இரக்கம் செய்தார். அவர் செய்த தவறுலாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டார். இவ்வளோ பெரிய தாழ்மை உள்ளவரை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி உயர்த்திட்டார். 2வது வார்த்தை என்ன போட்டிருக்குன்னு கேட்டால், என் நாமம் தரிக்கப்பட்டுள்ள என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, அடுத்து ஜெபம் பண்ணி அப்படின்னு போட்டிருக்கனால நமக்குள்ளே அடிக்கடி இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்ன பழக்கமாக இருக்கணும், ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருக்கணும். எல்லா நேரமும் முழங்கால் போட்டு என்ன செய்ய முடியாது, ஜெபிக்க முடியாது. ஆனால் நம்முடைய இருதயத்தில் அந்த ஜெப சிந்தை என்ன செய்யணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம எதை பேசினாலும்